எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உயிரினும் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் உண்மையான வடிவத்திலே எடுத்து கூறிய அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றளவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் உண்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அல்லாஹ்வை சரியான முறையிலே வணங்க வேண்டும் என்பதற்காகவும் நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் நம் மீது அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வஸக்கிர் ஃபஇன்ன ஸிக்ர தன்ஃபஉல் முஃமினீன். நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், அந்த அறிவுரை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கும் எனக்குமாக ஒரு சில அறிவுரைகளை இந்த உரையின் மூலம் ஞாபகப்படுத்தி கொடுக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நிறைய இடங்களில் மூமின்கள் என்றால் யார், அவர்களுடைய பண்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பல்வேறு இடங்களில் அல்லாஹ் பேசுகிறார். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரே பக்ராவினுடைய ஆரம்பத்தில் பேசுகிறான், அல்லஸீன யுமினூன பில் கைப், அவர்கள் மறைவான விஷயங்களை நம்புவார்கள், வ யுகீமுனஸ் ஸலா, அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள், வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வது என்பது மூமின்களுடைய முக்கியமான பண்பாக அல்லாஹ் இந்த இடத்துல நமக்கு சுட்டி காட்டுகிறார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் மூமின்களை பற்றி சொல்லும்போது, அல்லஸீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வஸ்ஸர்ராஇ, அவர்கள் வறுமையோடு இருக்கும்போதும் செலவு செய்வார்கள், தன்னிறைவாக இருக்கும்போதும் செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு மூமின் எப்படிப்பட்டவன் என்றால், இருக்கும்போது செலவு செய்யறதுங்கிறது யதார்த்தம், எல்லாருக்கிட்டையும் இருக்குல்ல, இருக்கும்போது கொடுக்கணுங்கிற மனநிலை யதார்த்தமாக எல்லாருக்கும் வரும். இல்லாத நேரத்தில் கொடுக்கறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப இக்கட்டான ஒரு நிலை. சஹாபாக்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இருந்தாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு தர்மம் செய்யுமாறு கட்டளையிடுவார்கள், தர்மம் செய்வதற்கு எங்களிடத்தில் ஒன்றுமே இருக்காது. எப்படி செய்கிறது? நாங்கள் கடை வீதிகளுக்கு சென்று உழைத்து 2 கையளவுக்கு தானியத்தை கூலியாக பெற்று ஒரு கையளவு சாப்பிடுவோம், ஒரு கையளவு தானியம் தர்மம் செய்வோங்கிறாங்க. இதுதான் அல்லாஹ் சொல்றான், அல்லஸீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வஸ்ஸர்ராஇ, அவர்கள் இருக்கும்போதும் செலவு செய்வார்கள், இல்லாத நேரத்திலும் வறுமையிலும் செலவு செய்வார்கள் என்று மூமின்களுடைய பண்புகளிலேயே முக்கியமான பண்பாக அல்லாஹ் இந்த தர்மம் செய்வதை பற்றி, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதை பற்றி சுட்டி காட்டுறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், வஅகாமுஸ் ஸலா, அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா, அவர்கள் ரகசியமாகவும் தர்மம் செய்வார்கள், வெளிப்படையாகவும் செய்வாங்க. ரெண்டுமே நடக்கும் மூமின்களுடைய வாழ்க்கையில். வெளிப்படையாக செய்வது என்பது மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, மக்கள் விளம்பரப்படுத்தி இவர் எவ்வளோ பெரிய வள்ளல் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக இல்லை. நாம் வெளிப்படையாக செய்யும்போது நாம் செய்யக்கூடிய தர்மத்தை பார்த்து மற்றவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்றா, மூமின்கள் ரகசியமாகவும் தர்மம் செய்வார்கள், வெளிப்படையாகவும் தர்மம் செய்வார்கள் என்று இந்த வசனத்தில் மூமின்களுடைய பண்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னொரு வசனத்தில் மிக முக்கியமாக அல்லாஹ் சொல்றான், அல்லஸீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹார், அவர்கள் இரவிலும் தர்மம் செய்வார்கள், பகலிலும் தர்மம் செய்வாங்கங்கிற அல்லாஹ். ஒரு நாள் என்பது இரவு பகல் தானங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்?
மூமின்களுடைய ரத்தத்திலே ஊறி இருக்குமா தர்மம்? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வது மூமின்களுடைய ரத்தத்திலே ஊறி இருக்கும். இரவாக இருந்தால் கூட தர்மம் செய்வார்கள், பகலாக இருந்தாலும் கூட அவர்கள் தர்மம் செய்வார்கள். சிர்ரவ் அலானியா, ரகசியமாகவும் தர்மம் செய்வார்கள், அதே போல வெளிப்படையாகவும் அவர்கள் தர்மம் செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு ஃபலஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம், அவர்களுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, அல்லாஹ் அதுக்கு அவங்களுக்கு கூலி தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எப்பேற்பட்ட ஒரு பயமும் அவர்களுக்கு இல்லைங்கிற அல்லாஹ். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹியை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் இந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். அவர்கள் இந்த நேர்வழியை பின்பற்றினார்களே ஆனால் அவர்களுக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லைன்னு சொல்லுவான் அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய தர்மம் செய்யக்கூடிய மக்களை பார்த்து சொல்கிறான். அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள், அவர்கள் வேதனை செய்யப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை பார்க்கும். அப்போ மூமின்களுடைய ஏராளமான பண்புகள் இருந்தாலும் கூட முக்கியமான பண்பாக பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சுட்டி காட்டக்கூடிய பண்பு அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் செலவு செய்வார்கள் என்பது தான். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய சிந்தனை எப்படி தெரியுமா இருக்கும்? நாம் தர்மம் செய்கிறோன்னு வைங்க, செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், இன்னும் அதிகமாக செய்யவும், ஆனால் செய்கிறது நம்ம கையை விட்டு நமக்கு போயிடுறதில்ல. ஒரு 10,000 ரூபாய் வச்சுட்டு இருக்கிறோம், ஒரு 1000 ரூபாய் தர்மம் செய்கிறோன்னு சொன்னால் அது 9,000 மாறிடுது. 1000 ரூபாய் கையை விட்டு நமக்கு போயிடுச்சு, நாம் கொடுத்து விட்டது நம்மிடம் இல்லையே, நமக்கு அது இருந்திருந்தால் பயனளிக்குமே அப்படின்னு சொல்லி நாம் எதை தர்மம் செய்து விட்டோமோ அதை நம்முடையது இல்லை, நமக்கே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை நமக்கு ஏற்படுது. அல்லாஹ் சொல்கிறான், ஒமா துன்ஃபிகு மின் ஹைரி ஃபலா அன்ஃபுசிக்கும், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் நல்லவற்றில் எதை நீங்கள் செலவு செய்தாலும் அது உங்களுக்கு தாங்கிற அல்லாஹ். நீங்கள் மற்றவங்களுக்கு நினைக்காதீங்க, நான் கொடுத்தது எனக்கு இல்லையே, எனக்கு போயிருச்சே, கவலைப்படாதீங்க, அது உங்களுக்கு தான்பா என்று அல்லாஹ் சொல்லக்கூடியதை பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் உண்டு கழித்தது உங்களுடையது, உடுத்தி கிழித்தது உங்களுடையது, தர்மம் செஞ்சது உங்களுடையதுங்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த சொத்து எல்லாம் என்னுடையதுன்னு நினைக்கிறோம். ஆதமுடைய மகன் அப்படி தான் சொல்கிறான், என்னுடையது என்னுடையது என்று ஆதமுடைய மகன் சொல்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எதுப்பா உன்னுடையது? நீ உடுத்தி கிழித்தது உன்னுடையது, நீ உண்டு கழித்தது உன்னுடையது, நீ தர்மம் செஞ்சிய அதுதான் உன்னுடையது, மற்றதெல்லாம் உன்னுடையது கிடையாது. 10 கோடி ரூபாய் இருந்தால் கூட மரணம் வந்துச்சுன்னா பிள்ளைகள் பிரிச்சுக்க போகிறாங்க, அடுத்தவங்களுக்கு போய் சேர்ந்த போது நம்மளது இல்லையே. அவன் சாப்பிட்டது உடுத்தியது நாம் தர்மம் செஞ்சது நம்முடையது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். அல்லாஹ் கூட இந்த வசனத்தில் என்ன சொல்கிறா? உங்களுடையது என்று என்பது நீங்கள் செலவு செய்கிறீங்களே, அது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறீங்களே, அது உங்களுடையது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போல் நம்முடையது அப்படி என்றால் அது எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்ல. அல்லாஹ் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறான், ஒமா துன்ஃபிகு மின் ஹைரி யுவஃபா அலைக்கும், நல்லவற்றில் நீங்கள் எதை செலவு செய்கிறீங்களோ அது உங்களுக்கே நான் முழுமையாக கொடுப்பேங்கிற அல்லாஹ். மறுமையில் போய் நிற்கும்போது நீங்கள் உலகத்தில் எதை செலவு செஞ்சீங்களோ அது மறுமையில் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். முழுமைன்னா நம்ம என்ன புரிஞ்சிக்கக்கூடாது? நான் வாழ்க்கை முழுவதும் 1,00,000 ரூபாய் தர்மம் செஞ்சுருக்கிறேன், அல்லாஹ் போனோடனே இந்தாப்பா 1,00,000க்கான நன்மை அப்படி கொடுப்பாரா? நம்ம எவ்வளோ செலவு செஞ்சோமோ கணக்கு பார்த்து அதுக்கேற்ற அந்த தொகையை அல்லாஹ் கொடுப்பானா? அல்லாஹ் சொல்கிறான், நான் எப்படி தெரியுமா உனக்கு முழுமையாக திருப்பி தருவேன்? மஸலுல் லஸீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலில் ஹப்பா, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறாங்களே அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் ஒரு தானியம். அந்த ஒரு தானியம் என்ன வேலையை செய்யும்? 7 கதிர்களை அது உருவாக்கும், ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள். அப்போ ஒரு தானியத்தை அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான், அந்த ஒரு தானியம் செய்கிற வேலை என்னன்னு சொன்னால் 700 தானியங்களை அது உருவாக்குகிறது.
இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்தி தருவான். நீங்கள் ₹1 செலவு செய்வீங்க, உங்கள் கணக்கில் அது ₹1. அல்லாஹ்வுடைய பார்வையில் ₹1 கிடையாது, ₹700 அல்லாஹ். 700 மட்டுமல்ல, நான் நினச்சா 7000 மாற்றுவேன், நான் நினச்சா ₹1 7 லட்சம் மாற்றுவேன், நான் நினச்சா ₹1 கூட 70 கோடியாக நான் மாற்றுவேன், நான் விரும்பி அதை கொடுப்பேங்கிறான் அல்லாஹ். இப்போ பாருங்க, அல்லாஹ் தர்றேங்கிறான், முழுமையாக தர்றேங்கிறான், 700 மடங்கு தர்றேங்கிறான், அதை விட கூடுதல் படுத்தி தர்றேங்கிறான். எவ்வளோ ஆர்வம் விட்டுறான் பாருங்க அல்லாஹ். மூமின்களுடைய பண்பாக இதை சொல்லிட்டு, இதை செஞ்சவங்களுக்கு அது எப்படி பன்மடங்காக திருப்பி தரப்படும் என்பதை இது போன்ற வசனங்களில் ஹதீஸ்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னொரு செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒருவர் ஹலாலான சம்பாத்தியத்தில் ஒரு பேரிச்சம்பழத்தை தர்மம் செய்கிறார். அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த தர்மத்தை வலது கையால் வாங்குறான் அல்லாஹ். எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்களேன். நம்ம ஒரு இலையில் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், முதலாளி இருக்கிறாரு, பெரிய கோட்டீஸ்வரராக இருக்கிறாரு, அவருக்கு நம்ம ஒரு கிஃப்ட்டு தரோம், ஒரு ₹100 கிஃப்ட்டு தரோன்னு வைங்களேன். அவருக்கு அது பெருசா பெரிய கிஃப்டாக அவர் பார்ப்பாரா? வச்சுட்டு போப்பா டேபிள்லன்னு சொல்லுவார். பெரிய அந்தஸ்தெல்லாம் ஒரு ₹100 பொருளுக்கு கொடுக்க மாட்டார், ஏன்னா அவர் கோட்டீஸ்வரராக இருப்பார். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் பாருங்க, அற்பமானதை நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு பேரிச்சம்பழம். அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை மரியாதை கொடுத்து வலது கையால் வாங்குறான். கொடுப்பா. நாம் எப்படி வலது கையால் வாங்குறது ஒரு மரியாதைன்னு நினைப்போம், டேபிளில் வச்சுட்டு போ, அல்லது இடது கையில் வாங்குறது இதெல்லாம் வேறு மாதிரி நம்ம நினைப்போம். வலது கையால் மரியாதை கொடுக்கறது, கொடுத்து வாங்கிறத நம்ம எப்படி நினைப்போமோ, அல்லாஹ் சொல்கிறா, நீங்கள் ஹலாலான சம்பாத்தியத்தில் ஒரு பேரிச்சம்பழத்தை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தால் அல்லாஹ் வலது கையால் அதை வாங்கி குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று அல்லாஹ் வளர்ப்பானோ. நாம் ஒரு ஆடை வளர்க்குறோன்னு வைங்க, அது குட்டி போட்டுருச்சு, ஆசையாக வளர்ப்போம்ல, இன்னும் அது கொஞ்சம் கொஞ்சம் பெருசான நமக்கு ஒரு மகிழ்ச்சி தானே. அல்லாஹ் என்ன செய்கிறான், நமக்கு மகிழ்ச்சி தர்ற மாதிரி குதிரை குட்டி மாதிரி அதை வளர்க்குறான். வளர்த்து 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 நாம் நாளை மறுமையில் போய் நிற்கும் போது ஒரு மலை அளவு அதுக்கான கூலி அல்லாஹ் நம்மக்கிட்ட தர்றான். நமக்கே அங்கே ஒரு டவுட் வந்துடும், எல்லாம் இது நான் செஞ்சுதான், நான் ஒரு ₹10 தானே கொடுத்தேன், நான் ₹2 கொடுத்தேன், நான் ஒரு ₹1,00,000 கொடுத்தேன், இது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கேன்னு சொல்லி நாமே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற குதிரை குட்டி போன்று வளர்த்து மலை அளவுக்கு அதற்கான நன்மை வளர்த்து நமக்கு கொடுப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். இன்னொரு செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நாளை மறுமையில் சூரியன் நமக்கு தலைக்கு உச்சியில் இருக்கும், கொஞ்சமாவது நிழல் கிடைக்காதா என்று ஏங்குவோம். ஒவ்வொருத்தருமே தண்ணி தாகத்தோடு தத்தளித்து கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 சாராருக்கு அர்ஷின் நிழல் தருவான். அவனுடைய அர்ஷ் இருக்குல்ல, அல்லாஹ் உட்காரக்கூடிய சிம்மாசனம், அந்த அர்ஷினுடைய நிழலை 7 சாராருக்கு அல்லாஹ் தருவான். அதில் ஒரு சாரார் யார் என்றால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தர்மம் செஞ்சவர். தர்மம் செஞ்சவர்னா எப்படி செஞ்சவர்? வலது கை தர்மம் செஞ்சது இடது கைக்கு கூட தெரியாது, அந்த அளவுக்கு வேகமாக எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக கொடுக்குறேன்னு கொடுத்தவர். பாருங்க, வலது கையில் கொடுக்குறாரு, இடது கைக்கு தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை, அவ்வளோ வேகமாக நினைச்ச நேரத்தில் அதிகம் தர்மம் செய்தவர் அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழலில் இருப்பார் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய பார்க்கும். இன்னொரு செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நாளை மறுமையில் ஒருவர் நிற்பார், முன்னாடி பார்ப்பார் நரகம் இருக்கும், பின்னாடி பார்ப்பார் நரகம் இருக்கும், இடது பக்கம் வலது பக்கம் பார்ப்பார் நரகம் இருக்கும், அவருடைய 4 திசையிலும் நரகம் அவனை சூழ்ந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த நேரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு, அப்படிப்பட்ட அந்த நரகத்தை விட்டு நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளுங்கள். எப்படி தெரியுமா காப்பாற்றிக்கணும்? அந்த வழிமுறையை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பேரிச்சம்பழத்தின் ஒரு துண்டை தர்மம் செய்தாவது காத்துக்கொள்ளுங்கள். பேரிச்சம்பழமே அற்பமானது தான். இன்னைக்கு நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்றோமே, ₹1,00,000 அது, கோடி ரூபாயாங்க. ₹2 இருக்குமா? ₹5 இருக்குமா? கொஞ்சம் விலை உயர்ந்தால் ₹10 இருக்குமா? அப்படிப்பட்ட அற்பமான விஷயத்தில் கூட
பேரிச்ச பழத்தில் ஒரு துண்டுங்கிறாங்க ரசூல்லா. அதை கொடுத்தாவது காப்பாற்றிக்கப்பா, உன்னால் நரகம் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடியதை பார்க்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறா, வல்லதீன யக்னிசூன அஸ்ஸஹபி வல் ஃபிஸ்ஸா. யார் தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாமல் சேர்த்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்குங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறான் பாருங்க. தர்மம் செய்யலாம் ஆர்வம் ஊட்டிட்டு நீ செய்யலை உன்னை தண்டிப்பேன், துன்புறுத்தக்கூடிய வேதனை உனக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடியதை பார்க்கும். இப்படிப்பட்ட வசனங்கள், இப்படிப்பட்ட ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய பாடமும் படிப்பினையும் என்னங்க? அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகம் தர்மம் செய்யணும், அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக செலவு செய்யணும் அப்படிங்கிறத அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நிறைய இடங்களில் நமக்கு சொல்லியிருந்தாலும் கூட ஷைத்தான் என்ன செய்கிறான்? அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வதை விட்டு நம்மளை தடுக்கிறான். எப்படி தடுக்கிறான்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அஷைத்தானு யாதக்குமுல் ஃபக்ர். ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை சொல்லி பயமுறுத்துறான். அப்படி தானங்க செய்கிறோம். என்னதான் தர்மம் செய்யணுங்கிற ஆர்வம் நமக்கு தலைக்கு உச்சிக்கு வந்துட்டா கூட ஷைத்தான் என்ன போடுறான்? உங்ககிட்டயே 1000 ரூபா தானப்பா இருக்கு, அது நீ கொடுத்துட்டா உனக்கு இல்லாமல் போயிருமே, உன் புள்ள குட்டி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, உன்னுடைய சந்ததிகள் என்ன ஆவாங்க, உன் மனைவிக்கு எப்படி, உனக்கு எப்படி, உன் பிள்ளைக்கு எப்படி? ஷைத்தான் போடுறானா இல்லையா? வறுமையை பயமுறுத்துறானா இல்லையாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் இதுக்கு பதில் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்வதாக சொல்றாங்க, ஆதமுடைய மகனே நீ கொடு, உனக்கு நான் தர்றேன். ஏன் பயப்படுற? ஷைத்தான் வறுமையை பயமுறுத்துறானா? பயப்படாதே, ஷைத்தானுடைய பேச்சை கேட்காதே. அல்லாஹ் நான் சொல்றேன் கேளு, நீ கொடுப்பா நான் உனக்கு தர்றேங்கிற அல்லாஹ். எப்பேற்பட்ட வாக்குறுதி பாருங்க. ஷைத்தானுடைய வாக்குறுதி கூட பொய்யான வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய வாக்குறுதினா உண்மையான வாக்குறுதி தானுங்க. அல்லாஹ் சொன்ன செய்வானா இல்லையா? அல்லாஹ் சொல்ற, ஆடமுடைய மகனே நீ கொடுப்பா உனக்கு நான் தர்றேன் என்று ஷைத்தானுடைய அந்த சிந்தனையை மழுங்கடிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அமைந்திருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நம்முடைய மனதில் நம்ம நிலை நிறுத்தணும். அல்லாஹ் சொன்னா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறான், எனக்குன்னு சொல்லியிருக்கிறான், 700 மடங்குன்னு சொல்லியிருக்கிறான், நான் தருவேன் என்று அதிகம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். அதே நேரத்தில் உலகத்தில் நம்ம சம்பாதிக்கிறோம்ல, சம்பாதிக்கக்கூடிய அந்த விஷயத்தில் நம்முடைய பார்வை எப்படி இருக்குது? ஒருத்தர் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதத்துக்கு, அது போதுமானு கேளுங்களேன். இல்லை இன்னும் வேணும் சொல்கிறாரா இல்லையா? ஒரு வியாபாரம் செய்கிறாரு, அது போதலைன்னு சொல்லி இன்னொரு வியாபாரமும் கூடுதலாக செய்கிறார். ஒரு வேலை செய்கிறாரு, அந்த சம்பளம் பத்தலைன்னு சொல்லி பார்ட் டைமாக போய் இன்னொரு வேலை செய்யக்கூடியதை பார்க்குறோம். வியாபாரம் 2ஆ செய்கிறாரு, 3ஆ செய்கிறார், 4ஆ செய்கிறாரு, 4 விதங்களில் வருமானம் வர்ற மாதிரி செயல்படுகிறார். உலகத்தில் ஒரு வருமானம் நமக்கு வர்றதுக்கு பறந்து விரிந்து யோசிக்கிறோமா இல்லையா? பரவலாக யோசிக்கிறோம்ல. தர்மத்தில் அப்படி யோசிக்கிறோமா? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறோம். ஒருத்தர் உணவுன்னு கேட்குறார், அவருக்கும் தரணும். ஒருத்தர் உடை இல்லைன்னு கேட்குறார், அவருக்கும் தரணும். ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அவருக்கும் தரணும். ஒருத்தர் கல்விக்காக கேட்குறார், அவருக்கும் தரணும். இருக்கிற மாதிரி தரணுங்க. எல்லாருக்குமே ₹1,00,000 கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா இல்லையா? வருமானத்தில் எப்படி பறந்து விரிந்து யோசிக்கிறோமோ அதுபோல நாம் செலவு செய்யக்கூடிய விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் கிள்ளி கொடுக்கக்கூடாது, அள்ளி தரணும். ஏனென்றால் நாம் அள்ளி கொடுக்கும்போது அல்லாஹ் நமக்கு அள்ளி தருவான் என்கின்ற ஒரு அந்த நிலையை அல்லாஹ் நமக்கு உணர்த்துறானா இல்லையா? நம்ம சிந்திச்சு பாருங்க. நாம் செய்யக்கூடிய தர்மம் என்பது அள்ளித்தரக்கூடிய அதிகம் செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை இது போன்ற வசனங்கள் ஹதீஸ்கள் நமக்கு படிப்பினை சொல்கிறது. அதே நேரத்தில் நாம் செலவு செய்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. செலவு செய்யக்கூடிய விஷயங்களில் எதில் கூடுதலாக செலவு செய்கிறோம், எதில் கம்மியாக செலவு செய்கிறோம் சிந்திச்சு பாருங்கள். வீட்டில் ஒரு கல்யாணம் வந்துருச்சுன்னு வைங்களேன், நபி வழி அடிப்படையிலேயே அந்த கல்யாணம் நடக்கட்டும் எப்படியெல்லாம் யோசிக்கிறோம். எத்தனை பேரை கூப்பிடலாம், என்னென்னலாம் விருந்து போடலாம், எத்தனை விதமான ஸ்வீட் வைக்கலாம், அல்லது எந்த மண்டபத்தை பிடிக்கலாம். இத்தனை எங்களுடைய ஹபீலா பெரிய ஹபீலா, என்னுடைய சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் வருவாங்க, எவ்வளோ பெரிய மண்டபத்தை பிடிக்கலாம்.
வலிமா விருந்து மாப்பிள்ளை தான் போடுவார். இந்த வலிமாவை கூட எப்படி பிரம்மாண்டமாக செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறோமா இல்லையாங்க? அல்லாஹ் அனுமதித்தது தான். வலிமா மாப்பிள்ளை தான் போடுறாரு. ஆனாலும் கல்யாணத்தினுடைய ஷரத் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க? குறைந்த செலவில் நடத்தப்படக்கூடிய திருமணங்கள் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் நிறைந்ததுன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறா திருமணத்தில் கம்மியாக செலவு செய்வாங்கிறான், அங்கே கொண்டு போய் அதிகமாக செய்கிறதுக்கு யோசிக்கிறோம். அல்லாஹ் என்னங்க சொல்கிறா? கல்யாணமாக கம்மியாக செய்ப்பா, அதே நேரத்தில் தர்மமாக அதிகமாக செய்யுங்கிறான் அல்லாஹ். நாம் என்ன செய்கிறோம்? கல்யாணம் என்று வந்து விட்டால், திருமணம் என்று வந்து விட்டால் அங்கே அதிகமாக செய்வதும், தர்மம் என்று வந்துவிட்டால் அதை குறைத்து செய்வதுமாக நாம் மாறுறோமே. அல்லாஹ் காப்பாற்றணும். சஹாபாக்களை பொறுத்தவரையில் இந்த தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தில் திருமணத்தில் அவங்க போட்டி போடவே கிடையாது. ஒரு இரும்பு மோதிரத்தை கொடுத்து கூட அவர்கள் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. பேரிச்சம்பளத்தை வலிமா விருந்தாக கொடுத்து அவர்கள் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய பாதை என்று வரும்போது தன்னுடைய வீட்டில் இருந்ததெல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க, தன்னுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்குறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அல்லாஹ்வுடைய பாதையில் விரும்பியவற்றிலிருந்து செலவு செய்யாதவரை நீங்கள் நன்மை அடைந்து கொள்ள மாட்டீர்கள். வசனம் இறங்கின உடனே அபூ தல்ஹா வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ரொம்ப விருப்பமானது என்னுடைய பைருவா தோட்டம் தான், நான் அதையே தர்மம் செய்கிறேங்கிறேன். முன் வருவோமாங்க. நம்ம என்னதான் தர்மம் செஞ்சாலும் சொத்து தூக்கி கொடுக்கறதுக்கு முன் வருவோமா? அவருடைய வருமானமே அதுதான், அவருடைய மொத்த சொத்தினுடைய அடையாளமே அதுதான். என்ன சொல்கிறாரு? நான் பைருவா தோட்டத்தையே கொடுக்குறேங்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் உறவினர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சஹாபாக்கள் பாருங்கள், அல்லாஹ் தர்மம் செய்ய சொன்ன உடனே எப்படி அந்த தர்மத்தை அதிகப்படுத்தலாம்னு யோசிக்கிறான். நாம் தர்மத்தை குறைச்சிக்கிட்டு திருமணத்தில் எப்படி அதிகமாக செலவு செய்யறதுன்னு யோசிக்கிறோமா இல்லையா? அதே போல் அபூ தஹதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்களுடைய வரலாறில் பாருங்கள், அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சபையில் இருக்கும்போது இந்த ஒரு மரம் கொடுங்க, அதில் பதிலாக சொர்க்கத்தில் ஒரு மரம் வாங்கிக்கங்க அப்படின்னு அவருக்கு சொல்லப்படுது. இன்னொருத்தருக்கு சொல்லப்பட்டது, அவர் கேட்கல. இவர் என்ன செய்கிறாரு? அந்த ஒரு மரத்துக்கு சொந்தக்காரர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் அந்த ஒரு மரத்தை எனக்கு கொடுத்துருங்க, மொத்த சொத்தையும் தர்றேங்கிறார். அப்படியே கொடுத்து வாங்கிக்கிட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஒரு மரத்திற்கான உரிமை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்குன்னீங்களே அது எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்துட்டு சொல்கிறாங்க, அபூ தஹதாவிற்கு சொர்க்கத்தில் நிறைய மரங்கள் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய காட்சி நம்ம பார்க்கணும். அல்லாஹ் சஹாபாக்கள் அப்படி தாங்க, வருமானம் தரக்கூடிய சொத்தாக இருக்கும், வாழக்கூடிய வீடாக இருக்கும். அல்லாஹ் சொல்லிட்டா இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டா இல்லை, ஒரு மூமின் என்றால் இது அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதிகம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களாக, சொத்தையே தூக்கி கொடுக்கக்கூடியவர்களாக மாறினார்கள் என்ற ஒரு நிலையை பார்க்கும். அவன் நாமளும் அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக செலவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் செலவு செய்யுங்க, தர்மம் செய்யுங்கன்னு கேட்டால் நம்மிடத்தில் ஒரு நிலை வந்து போகும். என்ன நிலை? அடுத்த மாதம்தான் ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் வீட்டில் வச்சுருக்கிறேன், முக்கியமான நிகழ்வு அடுத்த மாதம் என் வீட்டில் நடக்க போகுது, இந்த நேரத்தில் நான் எப்படி கொடுக்கறது, இந்த நேரத்தில் நான் செய்வது என்பது என்னுடைய நிலை, அடுத்த மாதத்துடைய நிலை என்ன ஆக்கும் அப்படின்னு யோசிக்கிறோமா இல்லையா? சஹாபாக்கள் யோசிச்சாங்களா? சொத்து கொடுக்குறாங்க தூக்கி, என்ன ஆகும்னு நினச்சியே பார்க்கல. வருமானம் வரக்கூடிய தோட்டத்தை கொடுக்குறாங்க, வருமானத்துக்கு என்ன வழின்னு பார்க்கவே இல்லை. அல்லாஹ் சொல்றா, அவர்களுக்கு தேவை இருந்தும் மற்றவர்களுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுத்தார்கள். அவங்களுக்கே தேவை இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அபூ தல்ஹாவுக்கு விருந்தாளிக்கு ரொட்டி துண்டுகளை கொடுக்குறாருங்க. ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து கேட்குறாங்க, அபூ தல்ஹாவே, நேற்று இரவு நீ செய்த காரியம்தான் என்ன? அல்லாஹ் உன்னுடைய அந்த காரியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சிலாகித்து சொல்லக்கூடிய அளவிற்கு அபூ தல்ஹா அவர்கள் தனக்கே தேவை இருந்தும் கூட, தன்னுடைய பிள்ளை குட்டிக்கே தேவை இருந்தும் கூட மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் என்பது பார்க்கும். அந்த மாதிரி ஒரு மனநிலை நமக்கு வரணும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு வரும்போது தான் அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகம் செலவு செய்யக்கூடியவர்கள் நாம் மாறுவோம். நம்ம மாதம்
ஒரு சம்பளமோ அல்லது ஒரு சம்பாத்தியமோ பெறுறோம்ல, அதில் எத்தனை வகையான செலவுகளை நம்ம போட்டு வச்சுருக்கிறோம். என்னுடைய சம்பளம் இன்னும் ஏறினால் நல்லா இருக்கும், விலைவாசியெல்லாம் ஏறிடுச்சு, நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் ரேட் ஏற்றி விட்டாங்க, கேஸ் விலை ஏறிடுச்சு, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோமே, பேசுகிறோமே, அதுக்காக முயற்சிகள் எடுக்கிறோமே. கேஸ் விலை ஏறின மாதிரி, பொருளாதாரத்துடைய அந்த விலைவாசி உயர்ன மாதிரி, நம்முடைய சம்பளமும் உயர வேண்டும் என்று நினைக்கிற மாதிரி, நான் போன மாதம் 1000 ரூபாய் தர்மம் செஞ்சேன், இந்த மாதத்துல 1500 செய்வேன், 2000 செய்வேன், 3000 செய்வேன். தர்மத்தையும் ஏற்றணுமா இல்லையாங்க? நம்முடைய பட்ஜெட்டில் தர்மத்துக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருப்போம், அதையும் கூடுதலாக்க முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் அவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ்விடத்தில் அது பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு காலத்தில் நம்ம செலவு செஞ்சுருக்கிறோம். எந்த அளவுக்கு செலவு செஞ்சுருக்கோம் தெரியுமா? அதிகமாக வாரி கொடுத்துருக்குறோம். எதுக்கெல்லாம் வாரி கொடுத்துருக்குறோம்? தாயத்து கட்டுறதுக்கு ஆயிரக்கணக்கில் கொடுத்தோமா இல்லையா? கடந்த காலங்களில் அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம வர்றதுக்கு முன்னாடி, இந்த தௌஹீதுக்கு முன்னாடி வழிகாட்டில் இருக்கும்போது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறியாமல் நம்ம வாழும்போது தாயத்து கட்டிகிட்டு இருந்தோம், தர்காவுக்கு போயிட்டு இருந்தோம், மௌலதுகள் ஓதிட்டு இருந்தோம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஃபாத்தியாக்கள் ஓதிட்டு இருந்தோம். தாயத்து கட்டுறதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சுருக்கிறோம், மௌலது ஓதுறதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சுருக்கிறோம், கீர்பூரி ஃபாத்தியா செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சுருக்கிறோம், தர்காவுக்கு போகிறதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சுருக்கிறோம், தர்கா கூடாதுன்னு சொல்கிறதுக்காக செலவு செஞ்சுருக்கிறோமாங்க. தாயத்து கட்டக்கூடாது என்று நம்ம ஆலிம்களை உருவாக்குறோமே, அந்த மதர்சாவுக்காக செலவு செஞ்சுருக்கிறோமா? குர்ஆன் காணி செய்யும் போது நாம் செய்த செலவுகள், இன்றைக்கு குர்ஆனை ஹிஃப்ஸ் மதர்சாவில் அந்த மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்களே, அந்த ஹிஃப்ஸ் மதர்சாவுக்கு செலவு செஞ்சுருக்கிறோமா? அல்லாஹ் தடுத்த காரியங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்தோம். வழிகட்டில் இருக்கும்போது நேர்வழியில் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதையில் பயணிக்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வதற்காக ஆலிம்களை உருவாக்குறோம், ஹிஃப்ஸ் மதர்சாக்களை உருவாக்குறோம், ஆர்ப்பாட்ட களங்களை, போராட்ட களங்களை சந்திக்கிறோம். இதுக்கு தானங்க தரணும், இதுக்கு தானே வாரி வாரி கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்மில் ஒவ்வொருத்தருமே சிந்திட்டு பார்க்கணும், இதுக்கு தான் நான் தருவேன். வழிகாட்டில் இருக்கும்போது அறியாமல் நான் தூக்கி கொடுத்தது தப்பு. நேர் வழிக்காக என்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பெரும் பகுதி, 3இல் 1 பகுதி நான் தருவேன் என்று நாம் நினைக்கும் போது தான் அல்லாஹ் நமக்கு தருவான். நாளை மறுமையினுடைய வாழ்க்கை அரிசியினுடைய நிழல் நினைக்கிற மாதிரி இருக்கும். அல்லாஹ் நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக நம்மளை மாற்றுவான் என்கின்ற ஒரு மனநிலை நமக்கு வரும்போது தான் அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்களாக மாறும். அல்லாஹ் கேட்குறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வல் தன்சுர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக நீங்கள் என்ன சேர்த்து வச்சிருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அல்லாஹ், என்னப்பா சேர்த்து வச்சிருக்கிற? நீ உலகத்தில் சம்பாதிச்சுட்டு அதை எங்கேயும் நின்னணும், அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தியே, நீ நன்மை செஞ்சு இபாதத் செஞ்சியே, அதெல்லாம் தான் நமக்கு வரும். அப்படிப்பட்ட அந்த நிலையில் நீ நாளை மறுமைக்காக சேர்த்து வச்சது என்ன என்று அல்லாஹ் கேட்டுட்டு திருப்பி சொல்கிறாங்க, அல்லாஹ் வத்தகுல்லா, அல்லாஹ் பயந்துக்க. ஒரே வசனத்தில் 2 முறை ஞாபகப்படுத்துகிறான் அல்லாஹ், அல்லாஹ் பயந்துக்கப்பா, என்ன சேர்த்து வச்சிருக்கிற மறுமைக்காக அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அல்லாஹ் சொல்கிறான், நீ அல்லாஹ்வை பயந்து கொள். அப்போ அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஆலிம்களை உருவாக்குவதற்காக, ஹிஃப்ஸ் மதர்சாக்களுடைய அந்த மாணவர்களுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுப்பதற்காக, நான் முஸ்லீம் மாற்று மத சகோதரர்களுக்கு தாவா செய்வதற்காக, போராட்ட களங்கள், ஆர்ப்பாட்ட களங்களுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் அதிகம் தர்மம் செய்யும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான கூலியை பிரம்மாண்டமாக முழுமையாக 700 மடங்கை தாண்டி பல 100 மடங்காக நமக்கே அது திருப்பி தருவான். அந்த நன்மையோடு மகிழ்ச்சியோடு சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக நாம் மாற முடியும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.